Taste the Daily. சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்தினார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் திருவுருவப் படத்திற்கு புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளையொட்டி கோவை மாவட்டம் ஈச்சனாரி பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக சென்ற முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வீரபாண்டிய கட்டபொம்மனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மற்றும் கழக நிர்வாகிகள் புறாக்களை பறக்கவிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பெருமை சேர்த்தனர். இந்நிகழ்வில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம், விவசாய அணி மகாலிங்கம், மதுக்கரை நகர கழக செயலாளர் சண்முகராஜா மற்றும் வேணுகோபால், ஜெயக்குமார், விக்னேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்திற்குட்பட்ட மெய்யூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திமுக, அமமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். ஒன்றிய கழக செயலாளர்கள் சரவணன், கலியபெருமாள் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் S ராமச்சந்திரன் முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு கழக துண்டு மற்றும் வேட்டி வழங்கி மாவட்ட கழக செயலாளர் வரவேற்றார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வீரபாண்டிய கட்டபொம்மனின் 266வது பிறந்தநாள் மற்றும் குரு பூஜை விழாவையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. என்புதூர் பகுதியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் திருவுருவச் சிலைக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ரவிச்சந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தாழனூர் பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட மின்னொளியுடன் கூடிய வாலிபால் மற்றும் பூப்பந்து மைதானம் அதிமுக சார்பில் திறந்து வைக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் வாலிபால் மற்றும் பூப்பந்து மைதானத்தை திறந்து வைத்தார். ஆற்காடு மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சாரதி ஜெயச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம்களை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆய்வு செய்தார். நல்லூர் மேற்கு ஒன்றியம், நல்லூர் தெற்கு ஒன்றியம் மற்றும் பெண்ணாடம் பேரூராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம்களை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் திரளானோர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை கழக தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கத்தில் அத்தொகுதிக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்ட இக்கூட்டம் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் பர்குணகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் புதிய வரைவு வாக்காளர் பட்டியல் ஆய்வு செய்வது குறித்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விஜயசங்கரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம்களை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆய்வு செய்தார். நல்லூர் மேற்கு ஒன்றியம், நல்லூர் தெற்கு ஒன்றியம் மற்றும் பெண்ணாடம் பேரூராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம்களை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் திரளானோர் உடனிருந்தனர். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 266வது பிறந்த நாளையொட்டி மதுரையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மனின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜன் செல்லப்பா, பெரிய புல்லான் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியாரின் 296வது பிறந்த நாளையொட்டி சிவகங்கையில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. மணிமண்டபத்தில் உள்ள வேலு நாச்சியாரின் திருவுருவ சிலைக்கு கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உமாதேவன், குணசேகரன், கற்பகம் இளங்கோ, நாகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே குமராட்சி மேற்கு ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி முகாம்களை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆய்வு செய்தார். குமராட்சி மேற்கு ஒன்றிய பகுதிக்கு உட்பட்ட 69 வாக்குச்சாவடிகளில் நடைபெற்று வரும் இம்முகாம்களை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் திரளானோர் உடனிருந்தனர்.